السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. शुक्रगुजारी के इजहार की जो तालीम நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய போதனைகள் மற்றும் நிலைநிறுத்திய முன்மாதிரிகளை பற்றி எனது கடந்த ஹுத்பாக்களில் குறிப்பிட்டுள்ளேன். அதன் உயர் தரத்தை இக்காலகட்டத்தில் அன்னாரின் உண்மை அடியார் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு சான்றுகளுடன் எவ்வாறு முன்வைத்தார்கள் என்பதில் சிலவற்றை இன்றைக்கும் நான் குறிப்பிடுவேன். அவ்வாறே அவர்கள் தான் எவ்வாறு செயல்படுத்தி காட்டினார்கள், வீடுகளில் குழந்தைகளுக்கு இது குறித்து எவ்வாறு அறிவுரை கூறினார்கள், ஒரு அஹ்மதியிடமிருந்து அன்னார் என்ன எதிர்பார்த்தார்கள், இவையே இந்நாளில் நமக்கான செயல் திட்டங்களாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அதன் ஞானத்தையும் விவரிக்கும் போது கூறுகிறார்கள், ஒரு மனிதன் ஏதேனும் உயர் நிலையை அடையும் போது அவன் ஆணவம் கொண்டவனாகிறான். இருப்பினும் இந்த காலத்தில் அவனால் பல நற்செயல்களை செய்ய முடியும், மேலும் மனித குலத்திற்கு பயனளிக்கவும் முடியும். அல்லாஹு தாலா திருக்குரானில் கூறுகின்றான், ல இன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத். அதாவது, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்களாயின் உங்களுக்கு என் அருட்கொடைகளை இன்னும் அதிகப்படுத்துவேன், மாறாக நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக என் தண்டனை மிகவும் கடுமையானதாகும். எனவே ஒரு மனிதன் மீது அல்லாஹ்வின் அருள்கள் பொழியப்படும் போது அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மனிதர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மாறாக யாரேனும் அவ்வாறு செய்யாமல் அநீதி இழைக்க தொடங்கினால் அல்லாஹ் அவனிடமிருந்து தன் அருட்கொடைகளை பறித்து கொண்டு அவனுக்கு தண்டனையும் விதிக்கின்றான். மற்றோரிடத்தில் ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அனைத்தையும் விட முதன்மையானது அல்லாஹுக்கு செய்யும் நன்றியாகும். அவனே நமக்கு வாழ்வை அளித்தான், ஆரோக்கியத்தை அளித்தான், அமைதியை வழங்கி மார்க்கத்தை பரப்புவதற்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தி தந்தான். உண்மையான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் இந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி கூற விரும்பினால் அந்த இறைவனின் கருணைகள் மற்றும் உபகாரங்களுக்கு நம்மால் ஒருபோதும் நன்றி செலுத்த முடியாது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு மிகுதியாக நன்றி செலுத்த வேண்டும், ஏனெனில் அவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் மார்க்கம் அறிவு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் அனைத்து விதமான குழப்பங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள் மற்றும் குறைபாடுகளை விட்டும் பரிசுத்தமானதாகும். ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால் உண்மையான முறையில் அனைத்து புகழ்களுக்கும் பண்புகளுக்கும் உரியவன் அல்லாஹ் மட்டுமே என்பதும், வேறு எந்த மனிதனோ அல்லது படைப்போ உண்மையான புகழுக்கு உரியவர் அல்லர் என்பதும் அவனுக்கு தெரிய வரும். யாரேனும் ஒரு நபர் சுயநலமும் கலப்படமும் இன்றி சிந்தித்து பார்த்தால் உண்மையான புகழுக்கு தகுதியானவர் என்று கருதப்படும் ஒருவர் அதற்கு தகுதியுடையவராக ஆவது எவ்வாறு என்றால், அவர் இல்லாத ஒரு காலத்தில் அவரையோ அல்லது அவரது இருப்பையோ அறிந்திருக்கவில்லை, அல்லது அவர் மனிதராக வாழ்வதற்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தேவையான அத்தியாவசிய காரணிகளை அவனே ஏற்பாடு செய்திருந்தான்,
அல்லது பல துன்பங்கள் வந்திருக்கக்கூடிய காலத்தில் அவன் மீது இரக்கம் காட்டி அவனை காப்பாற்றினான். அல்லது உழைப்பாளியின் உழைப்பை வீணாக்காமல் உழைப்பவருக்குரிய உரிமைகளை முழுமையாக நிறைவேற்றுவதன் காரணமாக ஒருவர் புகழுக்கு தகுதியானவராகலாம். கூலி கொடுப்பது வெளிப்படையாக கடமையை நிறைவேற்றுவது போல் தோன்றினாலும் உரிமைகளை முழுமையாக நிறைவேற்றும் நபரும் ஒரு உபகாரம் செய்பவராவார். இவை பல்வேறு விஷயங்களாகும். இவை இல்லாவிட்டாலும் பிறகு அதன் மூலம் உதவி செய்தால் அதன் இலக்கணத்தை பெற முடியும். கூறுகிறார்கள், இந்த பண்புகள் மிக உயரிய தகுதிகள். இவை புகழப்படவும் போற்றப்படவும் உரியவை. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், உண்மையில் இந்த புகழ் அனைத்திற்கும் தகுதியானவன் அல்லாஹு தாலா ஒருவனே. நான் விவரித்த அந்த 3-4 விஷயங்கள் அன்னார் கூறினார்கள், இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரியவை. அவன் மட்டுமே இந்த பண்புகளால் பரிபூரணமாக நிறைந்தவன். வேறு எந்த நபரிடமோ இந்த பண்புகள் இல்லை. இந்த பண்புகளை தாங்கிய வேறு எந்த நபரும் இல்லை. இந்த பண்புகளை கொண்ட வேறு எந்த ஒரு உயிரினமும் இல்லை. பிறகு இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி மற்றும் அஹ்மதிய ஜமாஅத்தின் நிறுவியதற்காக அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்துவதை நினைவுறுத்தி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அறிவுடையோரே, ஆச்சரியப்படாதீர்கள். அல்லாஹு தாலா இந்த தேவையின் காலத்தில், இந்த அடர்ந்த இருளின் நாட்களில் ஒரு விண்ணின் ஒளியை இறக்கினான். பொதுநலனை கருதி, குறிப்பாக கலிமா இஸ்லாத்தை பரப்பவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளியை வெளிப்படுத்தவும், முஸ்லிம்களுக்கு ஆதரவளிக்கவும், அவர்களின் உள்நிலையை தூய்மைப்படுத்தவும் ஒரு சிறப்பான அடியானை உலகிற்கு அனுப்பினான். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை தன் மார்க்கமாக வைத்திருக்கும் அந்த அல்லாஹ், நான் எப்போதும் திருக்குரானின் போதனைகளை பாதுகாப்பேன், அதை எக்காலத்திலும் பொலிவிழக்கவோ ஒளியிழக்கவோ விடமாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தான். எனவே அவன் இந்த இருளை பார்த்து உள் மற்றும் வெளி குழப்பங்களை கண்டு தன் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து தன் பரிசுத்த வேதத்தில் உறுதியாக கூறியிருந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அல்லாஹு தாலா அனுப்பிய இந்த வெகுமதி அவனது வாக்குறுதிக்கு உட்பட்டதே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அல்லாஹு தாலா தன் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தால், இஸ்லாத்தில் இந்த வீழ்ச்சியின் தொடர் நீடித்திருந்தால் மட்டுமே ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அன்னார் கூறுகிறார்கள், எனவே நான் கூறுகிறேன், ஆச்சரியப்பட வேண்டிய இடம் எதுவெனில், இந்த தூய்மையான இறைத்தூதரின் தெளிவான முன்னறிவிப்பு தவறாக போயிருந்தால் மட்டுமே. அதில் ஒவ்வொரு நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அல்லாஹு தாலா தன் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக ஒரு அடியானை தோற்றுவிப்பான் என்று கூறப்பட்டிருந்தது. எனவே இது ஆச்சரியப்பட வேண்டிய இடமல்ல, மாறாக ஆயிரம் நன்றிகளுக்கான இடமாகும். ஈமானையும் உறுதியையும் அதிகப்படுத்த வேண்டிய நேரமாகும். நாம் காண்பது போல ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு சமூகங்களில் முஜத்திதுகள் வந்து கொண்டே இருந்தார்கள். மேலும் கடைசி 1000 ஆண்டிற்கான முஜத்திதாகவும் மசீஹே மவ்ஊத் மற்றும் மஹ்தியே மஅஹூதாகவும் அன்னாரை அல்லாஹு தாலா ஆக்கினான். அன்னார் கூறுகிறார்கள், இது ஆயிரம் நன்றிகளுக்கான இடமாகும். ஈமானையும் உறுதியையும் அதிகப்படுத்த வேண்டிய நேரமாகும். அல்லாஹு தாலா தன் அருளினாலும் கொடையினாலும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினான். மேலும் தனது தூதரின் முன்னறிவிப்பில் ஒரு நிமிட அளவிற்கு கூட மாற்றம் ஏற்படவில்லை. அவன் இந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றி காட்டியது மட்டுமின்றி எதிர்காலத்திற்காக ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகளையும் அற்புதங்களின் கதவுகளையும் திறந்து வைத்தான். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இன்னும் பல அறிவிப்புகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். கூறுகிறார்கள், நீங்கள் மெய்யான நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள், சஜ்தா செய்து நன்றி செலுத்துங்கள். எந்த காலத்திற்காக நம் முன்னோர்கள் காத்திருந்து மறைந்து போனார்களோ, எந்த காலத்திற்காக ஏராளமான ஆத்மாக்கள் ஆவலுடன் பயணம் செய்து மறைந்தனவோ, எந்த காலத்திற்காக பழைய முஸ்லிம் அறிஞர்கள் காத்திருந்தும் அதை பெற முடியாமல் போனார்களோ, அந்த காலத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். அன்னார் கூறினார்கள், நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் இந்த நேரத்தை பெற்றிருப்பீர்கள். எனவே அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துங்கள். இப்போது இதன் மதிப்பை அறிந்து பயன் பெறுவதும் பெறாமல் விடுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. நான் இதை மீண்டும் மீண்டும் விவரிப்பேன். இதை வெளிப்படுத்துவதிலிருந்து என்னை நிறுத்த முடியாது. ஏனெனில் படைப்பினங்களின் சீர்திருத்தத்திற்காக
எந்த நேரத்தில் அனுப்பப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹு தாலா தன் வாக்குறுதியை என் மூலமாக நிறைவேற்றியுள்ளான். மார்க்கத்தின் புதுப்பித்தல் புதிய முறையில் இதயங்களில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. அன்னாரது எதிரிகளும் அன்னாரை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறி அல்லாஹ் அனுப்பியவரை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமை என்னும் ஒரே கயிற்றில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் இக்காலகட்டத்தில் முஸ்லிம்கள் சந்தித்து வரும் துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடும். உண்மையை தேடி வந்த ஒருவரிடம் ஹசரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்றுகையில் கூறியதாவது: அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவன் சரியான நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டி இந்த அமைப்பை நிறுவியுள்ளான். எனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட அருளை வீணடிக்காதீர்கள், அதை கண்ணியத்துடன் பாருங்கள். வழங்கப்பட்ட இந்த உதவியையும் ஆதரவையும் போற்றுங்கள். நிச்சயமாக நினைவில் வையுங்கள், கடவுளின் உதவியும் அவனுடைய சோதனைகளுமின்றி எந்த ஒரு மனிதனும் தனது சொந்த ஆற்றலால் எதையும் வெளிப்படுத்த முடியாது. அதற்கு சான்றுகள் கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹு தாலாவின் உதவி இருந்தால் அவனது உதவியினாலேயே சான்றுகள் கிடைக்கின்றன. அத்தகைய சான்றுகளை வேறு வழியில் விவரிக்க முடியாது. நற்செயல்களை செய்யும் ஆற்றல் கொண்ட ஒருவருக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தையும் சக்தியையும் பெற்று நன்மையை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆற்றலை வழங்குவது அல்லாஹுவின் சிறப்பு அருளாகும். அல்லாஹ் அனுப்பியவரை மக்கள் அடையாளம் கண்டுகொள்வது அல்லாஹுவின் அருளாகும். எனவே இது அல்லாஹுவின் மிகப்பெரிய உபகாரமாகும். ஏனெனில் அவன் உங்களுக்கு இந்த அறிவையும் அடையாளங்காணும் ஆற்றலையும் வழங்கி உங்கள் பார்வையை திறந்துள்ளான். உண்மையை நாடுபவரிடம் அன்னார் கூறுகிறார்கள்: உங்களுக்கு உண்மையின் தேடல் உள்ளது என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவன் உங்களுக்கு இந்த அறிவை வழங்கியுள்ளான். பெரிய அறிஞர்களாக தங்களை கருதி கொள்ளும் பலர் உள்ளனர், ஆனால் அவர்களுக்கு இந்த அறிவு இல்லை. அவர்கள் எதிர்ப்பில் முன்னேறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவன் உங்களுக்கு இந்த அறிவை தந்துள்ளான். அல்லாஹ் உங்களின் மீது மிகப்பெரிய அருள் புரிந்துள்ளான். மேலும் அன்னார் கூறினார்கள்: அவன் இந்த அருளை செய்யவில்லை என்றால் பிறரைப் போல நீங்களும் திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு திட்டி தீர்ப்பவர்களாகவே இருந்திருப்பீர்கள். எனவே இதை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாவர். உங்களை ஈர்த்தது எதுவோ அது முற்றிலும் அல்லாஹ்வின் அருளாகும். பின்னர் அன்னார் ஒரு உதாரணத்தை கூறினார்கள். மௌலவி அப்துல் ஹக் என்பவரை பாருங்கள். அல்லாஹ்வின் அருள் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் அவர்கள் இந்த சுகபோகமான இடத்திலிருந்து எப்படி வெளிவந்திருக்க முடியும்? இங்கே மௌலவி அப்துல் ஹக் என்று அவர் குறிப்பிட்டது குஃபூர் பகுதியைச் சேர்ந்த BA படித்து கொண்டிருந்த ஒரு மாணவரை பற்றியதாகும். முஸ்லிமாக இருந்த போதிலும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். மேலும் அல் ஹக்கம் மற்றும் ஹசரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில எழுத்துக்களை படித்துவிட்டு ஒரு விண்ணப்பம் எழுதி அனுப்பியிருந்தார். அதில், நான் இஸ்லாத்தின் உண்மைத்தன்மையை நடைமுறையில் பார்க்க விரும்புகிறேன். இஸ்லாத்தில் எனக்கு அது எதுவும் தென்படவில்லை. எனவே அதை நடைமுறையில் காண விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது காதியான் வந்து தங்குமாறு கடிதம் எழுதினார்கள். எனவே அவர் அங்கு வந்து 1901 சுமார் 2 மாதங்கள் தங்கினார். பின்னர் அவர் அன்னாரிடம் வந்தார். குறிப்பாக அவர் அத்தகைய ஒரு சூழலில் இருந்தபோது பல நலம் விரும்பிகள் கூடினர். அத்தகைய சூழ்நிலையில் அவர் அங்கு வந்தபோது பலர் அவரை தடுத்து காதியானுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். அவர்கள் காதியானுக்கு செல்வதை தடுத்தது மட்டுமின்றி அவரை வசைபாடவும் செய்தனர். அவர்களது மார்க்கத்தில் கூட வசைபாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அது நாகரிகத்திற்கும் கண்ணியத்திற்கும் எதிரானது. இருப்பினும் இவை அனைத்தையும் மீறி அல்லாஹ்வின் அருள் மேலோங்கியது. மேலும் அவன் அவரை தன் பக்கம் ஈர்த்தான். அவருக்கு தீமை செய்வதற்கான காரணங்கள் கிடைக்கவில்லை. அப்போது அவருக்கு திருமணம் நடந்திருக்கவில்லை. கூறுகிறார்கள், சில நேரங்களில் திருமணத்தின் காரணமாகவும் பெரிய பிரச்சனைகள் உருவாகின்றன. அவருக்கு திருமணம் நடந்திருந்தால் அவர் சோதனைகளில் சிக்கியிருப்பார். ஆனால் இறைவன் அவரை அனைத்து வழிகளிலிருந்தும் காப்பாற்றினான். அல்லாஹ்வினால் புதிதாக எதுவும் உருவாக்கப்படுவதில்லை, அதாவது புதிய படைப்புகள் எதுவும் உருவாக்கப்படுவதில்லை. அல்லாஹ்வின் அருள் எவர் மீது உள்ளதோ அவர் மீது தனது கருணையை பொழிந்து அவரை அனைத்து வழிகளிலிருந்தும் காப்பாற்றுகின்றான். இது ஒன்றும் புதிய விஷயமல்ல. அல்லாஹ் எவர் மீது கருணை காட்டுகிறானோ அவரை அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றான்.
நாம் முஸ்லிம்கள் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது. இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை போற்றுங்கள், அதற்கு நன்றி செலுத்துங்கள். வெறும் நாவினால் சொல்வதால் மட்டும் தத்துவ ஞானம் கிடைத்துவிடாது. வெறும் முஸ்லிம் என்று சொல்வதால் மட்டும் சிக்கல்கள் தீர்ந்து விடாது. எவை கற்பிக்கப்படுகிறதோ அதன்படி நடைமுறையில் செயல்படுவதே உண்மையான முஸ்லிமின் தன்மையாகும். அஹ்மதியா ஜமாத்திற்காக அன்பு கொண்டவர்களுக்கும் உள தூய்மை உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் போது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இடத்தில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் நன்றியை தெரிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஏனெனில் அல்லாஹ்வின் அருளினாலும் கொடையினாலும் அவன் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. என்னுடன் சகோதரத்துவ பிணைப்பை கொண்டு இந்த ஜமாஅத்தில் இணைந்தவர்களை அல்லாஹ் தன் கரங்களால் அமைத்துள்ளான். அவர்கள் மீது அன்பு மற்றும் உண்மையின் வர்ணத்தை தீட்டியுள்ளான். இது என்னுடைய முயற்சியால் அல்ல, மாறாக அல்லாஹ் தன் சிறப்பு அருளால் இந்த உண்மையால் நிரம்பியுள்ள ஆன்மாக்களை எனக்கு வழங்கியுள்ளான். அஹ்மதியத்தில் இணைந்த உண்மையானவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகையில், இந்த உண்மையான ஆன்மாக்களை அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளான். முதலாவதாக என் ஆன்மீக சகோதரரை பற்றி குறிப்பிடும்போது என் இதயத்தில் ஆர்வம் மேலோங்குகிறது. அவரது பெயர் அவரது உண்மையின் ஒளிக்கு ஏற்ப நூருத்தீன் என்பதாகும். இஸ்லாத்தின் வார்த்தையை உயர்த்த உழைக்கும் அவரது சில மார்க்க சேவைகளையும் தனது ஹலாலான செல்வத்தையும் செலவழிப்பதையும் நான் எப்போதும் பொறாமை கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றேன். அந்த சேவைகளை நானும் செய்யக்கூடாதா என்று ஏங்குகிறேன். இப்போது அன்னார் செய்யும் சேவைகளுக்கு பிறகும் இஸ்லாத்தின் பொருட்டு நீங்கள் இன்னும் செய்கிறீர்களே என்று நான் வியக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மௌலானா நூருத்தீன் சாஹிப் அவர்களின் தியாகங்களை பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. அந்த அளவுக்கு என்னாலும் நிதி சேவைகளை செய்ய முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மார்க்கத்திற்கு ஆதரவளிப்பதற்காக அவரது உள்ளத்தில் இருக்கும் ஆர்வம் இறைவனின் வல்லமையின் காட்சியை என் கண்முன்னே கொண்டு வருகிறது. அவன் எவ்வாறு தன் அடியார்களை தன் பக்கம் ஈர்க்கின்றான் என்று. அவர் தனது அனைத்து செல்வத்துடனும் அனைத்து சக்தியுடனும் செல்வாக்குமிக்க அனைத்து வசதிகளுடனும் அல்லாஹ் மற்றும் தூதரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றார். நமது முதலாம் ஹலீஃபா அவர்களை பற்றி நான் பேசுகிறேன். வெறும் நல்லெண்ணத்தால் மட்டுமல்ல, மாறாக பலமுறை அனுபவித்ததன் அடிப்படையில் கூறுகிறேன். அவர்கள் தங்கள் செல்வத்தையும் உயிரையும் கண்ணியத்தையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். நான் அனுமதித்தால் இந்த வழியில் அனைத்தையும் தியாகம் செய்து தங்கள் ஆன்மீக தொடர்பைப் போலவே உடலளவிலான தொடர்பிலும் எப்போதும் என்னுடன் இணைந்து வாழும் உரிமையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் தொடர்ந்து என்னுடன் இருக்கின்றார்கள் கூறுகிறார்கள். இது 1890ஆம் ஆண்டின் இறுதியில் நடந்தது. அதாவது அன்னார் ஃபத்ஹே இஸ்லாம் என்ற புத்தகத்தை எழுதிய போது இந்த வரிகளை அதில் எழுதினார்கள். பின்னர் மௌலானா ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் அவர்கள் அனைத்தையும் துறந்து அன்னாருக்கு சேவை செய்ய ஆஜரானார்கள். மேலும் அன்னாருடனேயே இருந்தார்கள். அல்லாஹ்வின் ரஹ்மானியத் எனும் குணத்தின் கீழ் ஆன்மீக மற்றும் உடலளவிலான நன்மைகளை குறிப்பிடுகையில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், லட்சோப லட்சம் புகழும் வல்லமையும் அந்த இறைவனுக்கே உரியது. அவன் அனைத்து ஆன்மாக்களையும் உடல்களையும் எவ்வித மூலப்பொருளும் இல்லாமல், அதாவது ஆரம்ப மாதிரி வடிவம் எதுவுமின்றி தன் கட்டளையாலும் வார்த்தையாலும் படைத்து தன் மாபெரும் வல்லமையின் மாதிரியை காட்டினான். அவன் அனைத்து புனித நபிமார்களுக்கும் எந்தவொரு ஆசிரியரோ பயிற்சியாளரோ இன்றி தன் சொந்த கற்பித்தல் மற்றும் ஒழுக்க பயிற்சியின் மூலம் வழிகாட்டினான். தன் பழைய அருள்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தினான். அதாவது தனது நபிமார்களுக்கு தன் தரப்பிலிருந்து கல்வியையும் ஒழுக்க பயிற்சியையும் வழங்கி அவர்கள் மீது தன் கட்டளைகளை இறக்கினான். கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், அவன் அளப்பரிய அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். நாம் எந்த தகுதியும் பெறாத நிலையில், அதாவது நமது எவ்வித தகுதியுமின்றி நமது பலவீனமான உடல்களின் நலனுக்காக சூரியன், சந்திரன், மேகங்கள் மற்றும் காற்றுகளை பணியில் ஈடுபடுத்தினான். நமது ஆன்மீக ரீதியான ஏற்பாட்டிற்காக தௌராத், இஞ்சில், ஃபுர்கான் ஆகிய அனைத்து இறைவேதங்களையும் சரியான நேரத்தில் நமக்கு கொண்டு சேர்த்தான். இறைவா, உனக்கு எண்ணற்ற நன்றிகள். அன்னார் துவா செய்கிறார்கள், இறைவா, உனக்கு எண்ணற்ற நன்றிகள். ஏனெனில் நீ எங்களுக்கு உன்னை அறிந்து கொள்ளும் வழியை காட்டினாய். உனது பரிசுத்தமான வேதங்களை இறக்கி சிந்தனை மற்றும் புத்தியின் தவறுகளிலிருந்து எங்களை காப்பாற்றினாய்.
எங்கள் தலைவரும் இறை தூதர்களின் தலைவருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும். அவர்கள் மூலம் இறைவன் வழிதவறிப்போன உலகிற்கு சரியான வழியை காட்டினான். அறியாமையில் மூழ்கியிருந்த படைப்பினங்களை மீண்டும் நேர்வழிக்கு கொண்டு வந்தான். அவன் நன்மையாளனும் பெருங்கருணையாளனும் ஆவான். மக்களிடமிருந்து இணை வைத்தல் மற்றும் உருவ வழிபாட்டின் தீமைகளை அகற்றினான். அவன் பிரகாசிக்கும் ஒளியாவான். தௌஹீதின் ஒளியை உலகில் பரப்பினான். அவன் ஒரு சிறந்த மருத்துவனும் காலத்தின் நிவாரணியுமாவான். சீர்குலைந்த இதயங்களுக்கு சரியான வழியை அமைத்து கொடுத்தான். அவன் கொடையாளியும் அற்புதத்தின் அடையாளமுமாவான். அவன் இறந்த ஆன்மாக்களுக்கு ஆன்மீக வாழ்வின் நீரை குடிக்க கொடுத்தான். அதாவது ஆன்மீக ரீதியாக இருந்தவர்களுக்கு அவன் இரக்கமும் கருணையும் உள்ளவன். தனது சமூகத்திற்காக துயரமுற்றான். அவதிப்பட்டு கொண்டிருந்த தனது சமூகத்திற்காக அவன் வருந்தினான். இறைவன் இந்த யுகத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீகை அனுப்பி அவருக்கு நோய் நிவாரணத்தை அளித்தான். மேலும் அந்த தைரியமிக்க வீரன் மரணத்தின் வாயிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் முதலில் அவரை அனுப்பினான். பிறகு அவருடைய உண்மையான ஊழியரை அனுப்பினான். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள், நம்மை மரணத்தின் வாயிலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த வீரர் மிகவும் சகிப்புத்தன்மையும் தன்னடக்கம் கொண்ட மனிதருமாக இருந்தார்கள். அவர்கள் தனது தலையை அடிமைத்துவத்தில் தாழ்த்தி வைத்திருந்தார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இருப்பை மண்ணோடு மண்ணாக ஆக்கி முழுமையான ஏகத்துவவாதியாகவும் அறிவின் கடலாகவும் திகழ்ந்தார்கள். அன்னாருடைய கண் இறைவனின் கம்பீரத்தை மட்டுமே கண்டது, வேறு எதையும் பார்க்கவில்லை. அன்னார் ரஹ்மானின் வல்லமையின் வெளிப்பாடாக இருந்தார்கள். அவர்கள் அனைத்து உண்மை அறிவுகளிலும் மேலோங்கி நின்றார்கள். மேலும் ஒவ்வொரு சமூகத்தையும் அவர்களின் தவறுகள் மற்றும் பிழைகளுக்காக குற்றம் சாட்டினார்கள். இது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழாரமாகும். முதலில் தௌராத் மற்றும் இஞ்சிலிலிருந்து உதாரணம் தரப்பட்டது. ஆனால் அந்த சமூகங்களை நல்வழிப்படுத்த தௌராத் மற்றும் இஞ்சில் மூலம் சரியான பாதை காட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் உலகில் சீர்கேடு ஏற்பட்டபோது அதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்னார் அடியார்களை இறைவனுடன் இணைத்தார்கள். பிறகு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அகிலங்களின் இரட்சகனே, உனது அருள்களுக்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது. நீ மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கின்றாய். உனது அளப்பரிய அருள்கள் என் மீது உள்ளன. என் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. நான் அழிந்துவிடக்கூடாது. என் இதயத்தில் உனது தூய்மையான அன்பை செலுத்துவாயாக. எனக்கு உண்மையான வாழ்வை தருவாயாக. என் குறைகளை மறைப்பாயாக. உனக்கு உவப்பான செயல்களை செய்ய எனக்கு அருள் புரிவாயாக. இரக்கமுள்ள இறைவனே, உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். என் இரட்சகனே, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. இம்மை மற்றும் மறுமையின் துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ஒவ்வொரு அருளும் கொடையும் உனது கையிலேயே உள்ளன. ஆமீன் சும்ம ஆமீன். பிறகு ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹுக்கு ஆயிரம் நன்றிகள். அவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை வழங்கியுள்ளான் என்றால் அது இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாகும். அதற்கு இணையானது எந்த காலத்திலும் காணப்படவில்லை. மேலும் எந்த நன்மனமும் இரக்கமும் கொண்ட நபியின் மூலமாக நாம் இந்த தூய்மையான மார்க்கத்தில் நுழைந்தோமோ அந்த நபியின் மீது ஆயிரம் ஸலவாத்துகள் உண்டாகட்டும். மேலும் ஆயிரம் கருணைகள் கண்ணியமிக்க நபியின் தோழர்கள் மீது உண்டாவதாக. அவர்கள் இந்த தோட்டத்திற்கு தமது இரத்தத்தை சிந்தி நீர் பாய்ச்சினார்கள். பிறகு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், யார் இறைவனின் பார்வையில் உண்மையானவர்களோ நேர்மையானவர்களோ அவர்கள் எப்போதும் அறிவீனர்களின் நாவினாலும் கைகளினாலும் துன்பங்களை சந்தித்து கொண்டே வந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான நேர்மையாளர்கள் மார்க்கத்தின் விதிகளை பின்பற்றுபவர்கள், அல்லாஹ்விடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள். அறிவீனர்களின் நாவினாலும் கைகளினாலும் துன்பங்களை சந்திக்கிறார்கள். எவ்வாறு இக்காலத்தில் அஹ்மதிகள் துன்பங்களை சந்திக்கிறார்களோ
அதுபோலவே சில இடங்களில் நடக்கின்றது. யோசித்து பாருங்கள். பழங்காலத்திலிருந்தே இதுதான் இறைவனின் வழிமுறையாக இருந்துள்ளது. எனவே நமது உறவினர்களாலோ அறிமுகமில்லாதவர்களாலோ அல்லது அந்நியர்களாலோ நமக்கு சில துன்பங்கள் ஏற்படலாம். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியடைய வேண்டும். ஏனெனில் அந்த உண்மையான அன்பானவனின் பார்வையில் நாம் தகுதியானவர்களாக கருதப்பட்டு அவனது பாதையில் துன்பங்களை அனுபவிக்கிறோம். அல்லாஹு தாலாவின் பாதையில் துன்பப்படுவது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாகும். நாம் மகிழ்ச்சியடைந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் அல்லாஹு தாலா தனது பாதையில் துன்பங்களை சந்திப்பவர்களையும் வதைக்கப்படுபவர்களையும் நேசிக்கின்றான். எனவே இந்த வழியில் துன்பங்களை சகித்துக்கொள்வது நமது பெரும் பாக்கியமாகும். ஆனால் மறுபுறம் மார்க்கத்தின் சில எதிரிகள் தமது கற்பனை திறனால் வெறுமனே நமக்கு துன்பம் தருவதோடு நிறுத்திவிடாமல் அறிவீனமான மற்றும் ஒழுக்கமற்ற செய்திகளை பரப்பி மக்களை குழப்பத்தில் தள்ளுகிறார்கள். இந்நிலைமையில் நமது அறியாத மக்களை இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவது நமது கடமையாகும். அதாவது உண்மையை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முயலும் மக்களின் தீமைகளை வெளிப்படுத்த வேண்டும். குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவது என்பதன் பொருள் எதிரிகள் பேசுவது போல நாமும் கீழ்த்தரமான மொழியை பயன்படுத்துவது என்பதல்ல. அவர்கள் மூர்க்கத்தனமாகவும் ஒழுக்கக்கேடாகவும் நடந்து கொண்டால் நாம் இஸ்லாமிய போதனைகளின் எல்லைக்குள் நின்று கொண்டு அவர்களின் தவறான பிரச்சாரங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க வேண்டும். நமது பிரச்சாரத்தை செய்பவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் எதிர்ப்பாளர்கள் தங்கள் பக்கத்திலிருந்து சில விஷயங்களை பேசுகிறார்கள். அது எதிர்ப்பாளருக்கு இவர்களும் ஒழுக்கமற்றவர்கள் என்று கூறுவதற்கான வாய்ப்பை அளித்து விடுகின்றது. நமது ஒழுக்கம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆம், ஒழுக்கத்தின் எல்லைக்குள் இருந்து கொண்டே உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் பேசுவது போன்ற மொழியை பயன்படுத்தக்கூடாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த எளியவனால் வல்லமை மிக்க அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திவிட முடியாது. ஏனெனில் இந்த காலத்தில் சுற்றிலும் உள்ள மார்க்க அறிஞர்களின் குரல்கள் லஸ்த முஃமினன், நீ மூமின் இல்லை என்று காஃபிராக அறிவிக்கும் சூழலில் அல்லாஹ்விடமிருந்து குல் இன்னி உமிர்த்து அனா அவ்வலுல் முஃமினீன், நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் இறை கட்டளையிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளேன், மேலும் நானே நம்பிக்கையாளர்களில் முதன்மையானவனாவேன் என்று இறை செய்தி வருகின்றது. ஒருபுறம் மௌலவிகள் இவரை எப்படியாவது வேறெடுத்து அவமானப்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள். மறுபுறம் எத்தரப்பசூன அலைக்க தவாயிர அலைஹிம் தாயிரத்துசு, அவர்கள் உமக்கு எதிராக சதிகளையும் பேராபத்துகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த தீய சுழற்சி அவர்கள் மீதே விழும் என்று இறை வெளிப்பாடு கிடைக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இறுதியில் இதுவே முடிவாக இருக்கும். ஒருபுறம் அவர்கள் இந்த நபரை மிக கடுமையாக சிறுமைப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் முயல்கிறார்கள். மறுபுறம் அல்லாஹ் இன்னி முஹீனுன் மன் அராத இஹானத்தக்க அல்லாஹு அஜ்ருக்க அல்லாஹு யுத்தீக்க ஜலாலக்க, உன்னை அவமானப்படுத்த நினைப்பவனை நான் அவமானப்படுத்துவேன், அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்குவான், அல்லாஹ் உனக்கு மாண்பை அருள்வான் என்று வாக்குறுதி அளிக்கின்றான். வேறொருபுறம் மௌலவிகள் இந்த நபரின் கொள்கையை பின்பற்றுவதும் ஏற்றுக்கொள்வதும் ஒருவனை காஃபிராக ஆக்கிவிடும் என்று ஃபத்வாக்களுக்கு மேல் ஃபத்வாக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் வல்லமை மிக்க அல்லாஹ் தனது இந்த இல்ஹாமை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா இதனை கூறினான். அவர்களின் உண்மை அடியாராகிய அன்னாருக்கும் அல்லாஹ் இதனையே அருளியுள்ளான். ஏனெனில் அன்னாரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரும் அவர்களை முழுமையாக பின்பற்றுபவரும் அடியானுமாவார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த மௌலவிகள் அனைவரும் அல்லாஹ்விடம் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். அல்லாஹ்வின் அருளால் இந்த ஜமாத் அடையும் படிப்படியான வளர்ச்சியும் அது பரவி வரும் விதமும் இந்த மனிதர்களிடம் உண்மை பார்வையும் சுயமரியாதையும் இருந்தால் அவர்களுக்கு போதுமான பதிலாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்,
வல்லமை மிக்க அல்லாஹ் தனது வஹி மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதரவாக நிராகரிப்பாளர்களை குற்றவாளிகளாக்கியுள்ளான். கூறுகிறார்கள், எனது நபி மிக உயர்ந்த நற்பண்புகளை கொண்டவராவார். கடந்த 40 ஆண்டு கால அவரது வாழ்க்கையில் எந்த குறையையும் தவறையும் சுட்டிக்காட்ட உங்களால் முடியாது. அவர் 40 ஆண்டு காலமாக இரவு பகலாக உங்களிடையே வாழ்ந்திருந்த போதிலும் சரி, மேலும் கண்ணியமும் தூய்மையும் தலைமையும் பெருமையும் மிக்க அவரது உயர்குடியில் ஒரு சிறு குறையை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று அறிவித்தமைக்கு நான் இவ்விடம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. எனவே நீங்கள் யோசித்து பாருங்கள், இத்தகைய உயர்வான தூய்மையான மேன்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் உங்கள் கண்முன்னே கழிந்த அவரது 40 ஆண்டுகால வாழ்க்கை சான்றளிக்கின்றது. பொய்யும் புனைவும் கூறுவது அவரது வேலை அல்ல எனும்போது, அத்தகைய நற்பண்புகளோடு விண்ணின் சான்றுகளையும் அவர் காட்டும்போது, அல்லாஹ்வின் உதவியும் ஆதரவும் அவருக்கு துணையாக இருக்கும்போது, உங்களுடைய நம்பிக்கைகள் முற்றிலும் அசுத்தமாகவும் இணை வைப்பாகவும் இருக்கும் சூழலில் அவர் கொண்டு வந்த போதனைகளுக்கு எதிராக இந்த நபி உண்மையானவர் என்பதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? மேலும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்து உலகை இறைவனுடன் இணைக்க வழிகாட்டின மெய்யான நபி என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். பின்னர் தம்மை பற்றி கூறும்போது, இதே போன்றுதான் இறைவன் எனது எதிரிகளையும் பொய்யாக்குபவர்களையும் குற்றவாளிகளாக்கியுள்ளான். ஏனெனில் நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியானாவேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்குறுதியும் இதுவே ஆகும் என்கின்றார்கள். இதற்காக அன்னார் பராஹினே அஹ்மதியா நூலை மேற்கோள் காட்டுகிறார்கள். அதில் தங்களை பற்றி அருளப்பட்ட வஹியை வெளியிட்டு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அது யாதெனில், இதற்கு முன்பும் நான் உங்களிடையே ஒரு வாழ்நாளை கழித்துள்ளேன். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அதாவது எதிரிகளிடம் நான் 40 ஆண்டு காலம் உங்களுடனேயே வாழ்ந்திருக்கின்றேன். அந்த நீண்ட காலமாக நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனது பணி பொய்யோ புனைவோ அல்ல. இறைவன் என்னை அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்துள்ளான். 40 ஆண்டு கால நீண்ட காலம் வரை பொய், தீமை, சதி, இழிவான செயல்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒருவர், ஒருபோதும் மக்கள் மீது பொய் கூறாத ஒருவர், தனது பழைய வழக்கத்திற்கு மாறாக இப்போது இறைவன் மீது பொய் கூறுவது எப்படி சாத்தியமாகும் என்று கூறுவதாகும். அன்னாரது எதிரிகள் கூட இவர் யாரிடமும் பொய் சொன்னதில்லை என்று புகழ்ந்தது தெளிவாகிறது. இவை அனைத்தும் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விஷயங்களாகும். இதில் அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்தியதோடன்றி தமது உதவியாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இவற்றுடன் குழந்தைகளிடம் நன்றியுணர்வை வளர்க்கவும் அன்னார் முயற்சி செய்து வந்தார்கள். வீட்டில் அவர்களுடைய நடைமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதற்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஒருமுறை வீட்டில் குழந்தைகளுக்கு ஒரு கதையை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதை ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஹக்கம் நாளிதழுக்காக எழுதினார்கள். அந்த கதை என்னவென்றால், ஒரு வழுக்கை தலை உடையவர் மற்றும் ஒரு பார்வையற்றவர் இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஒரு மலக்கு மனித உருவெடுத்து வழுக்கை தலையனிடம் வந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், என் தலையில் முடி வளர வேண்டும், மேலும் பெரும் செல்வமும் கிடைக்க வேண்டும் என்றான். மலக்கு வழுக்கை தலையில் கை வைத்து தடவினார். அல்லாஹ்வின் வல்லமையால் அவன் தலையில் முடி வளர்ந்தது, பெரும் செல்வமும் வேலைக்காரர்களும் கிடைத்தனர். பின்னர் அம்மலக்கு பார்வையற்றவனிடம் வந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், என் கண்கள் ஒளியடைய வேண்டும், நான் எங்கும் தடுமாற்றமடையக்கூடாது, யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்ச பணமும் பொருளும் கிடைக்க வேண்டும் என்றான். மலக்கு அவன் கண்கள் மீது கை வைத்து தடவினார். அவனுடைய கண்கள் ஒளியடைந்தன, பெரும் செல்வமும் கிடைத்தது. பின்னர் இறைவனின் கட்டளையால் அந்த மலக்கு ஒரு ஏழையின் உருவில் வந்து வழுக்கை தலையனை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தார். அதற்கு அவன் மிகவும் கோபத்துடனும் எரிச்சலுடனும், போ, உன்னை போன்ற ஏழைகள் பலர் அலைந்து திரிகிறார்கள் என்று விரட்டியடித்தான். மலக்கு அவன் தலையில் கை வைத்து தடவினார். மீண்டும் அவன் வழுக்கை தலையனாக மாறினான். செல்வம் அனைத்தையும் இழந்து
ஏழையாகவும் வறுமை நிலைக்கும் தள்ளப்பட்டான். பின்னர் அதே மலக்கு ஏழையின் உருவில் பார்வையற்றவனாக இருந்தவனிடம் வந்து கேட்டார். அவன் செல்வந்தனாகவும் பார்வையுடையவனாகவும் இருந்தான். அவன், எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுதான் இது, இதில் எது உனக்கு வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றான். அல்லாஹ் அவன் மீது மீண்டும் திருப்தியுற்று அவனுக்கு மேலும் செல்வத்தையும் கொடுத்தான். அன்னார் கூறுகிறார்கள், அன்பான குழந்தைகளே, இறைவன் அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், கண்ணியமளியுங்கள், யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள். தர்மம் செய்வது நல்ல விஷயமாகும். யாசிப்பவர்களை கடிந்து கொள்வது இழிவான செயலாகும். இதனால் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான், அருட்கொடைகளையும் அதிகப்படுத்துகின்றான். இது ஒரு நீண்ட ஹதீஸாகும். அதில் 3 வகையான மனிதர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. ஆனால் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் சுருக்கி கதை வடிவில் கூறினார்கள். குளிர்காலத்தில் ரமலான் மாதம் வருவதை குறித்து ஒரு நுட்பமான முறையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்திய நிகழ்வை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். மௌலவி ஷேர் அலி சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஒருமுறை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் பேரருள் என்னவென்றால், நாம் அனுப்பப்பட்ட இந்த காலத்தில் ரமலான் மாதம் குளிர்காலத்தில் வருகின்றது. நோன்பு நோற்பது உடலுக்கு அதிக சிரமத்தை தருவதில்லை. நாம் எளிதாக ரமலான் மாதத்தில் பணிகளையும் செய்ய முடிகின்றது என்று கூறினார்கள். மௌலவி சாஹிப், அந்த நாட்களில் ரமலான் டிசம்பர் மாதத்தில் வந்தது. நான் அந்த கால காலண்டரை பார்த்திருக்கிறேன் என்று கூறினார்கள். என் நினைவின்படி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1891 மசீஹ் என வாதிட்டார்கள். 1891 ரமலான் ஏப்ரல் 11 தொடங்கியது. அதாவது ரமலான் மாதம் குளிர்காலத்தில் தொடங்கும் நிலையில் இருந்தது. 1892 ரமலான் மார்ச் 31 தொடங்கியது. 1893 மார்ச் 20 தொடங்கியது. அதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் குளிர்காலத்தை நோக்கி நகர்ந்து வந்தது. 1908 ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைந்தபோது அந்த ஆண்டு ரமலான் அக்டோபர் 1 தொடங்கியது. இவ்வாறாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறை தூது காலம் முழுவதும் ரமலான் நோன்புகள் குளிர்காலத்திலேயே அமைந்தன. இது இறைவனின் விதியின் கீழ் நடந்த ஒரு பேரருளாகும். இதை உணர்ந்த ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நுண்ணறிவு மிக்க இயல்பு இறைவனின் ஒரு உபகாரமாக இதனை கருதி தமக்குள் நன்றியுடைமையின் உணர்வை ஏற்படுத்தினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு நபர் மனிதகுலத்திற்கு பயன்படும் வகையில் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்தால் அதை மிகவும் பாராட்டுபவர்களாக இருந்தார்கள். மனிதகுலத்திற்கு நன்மையளிக்கும் நற்செயல்களை பற்றி குறிப்பிடும்போது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் ஹக்கீம் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களின் மருத்துவ சிகிச்சையை குறிப்பிட்டு பேசும்போது, இந்த மருத்துவ சிகிச்சை முறை என்பது நன்மையையும் நிவாரணத்தையும் அளிக்கும் ஒரு விஷயமாகும் என்று கூறுவார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மிகவும் மரியாதையுடனும் மதிப்புடனும் நோக்குபவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை வீட்டில் ஹசரத் மௌலவி சாஹிப் பற்றி பேசப்பட்ட போது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நேரம் அவரது பெயரை கூறி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். மேலும் மௌலவி சாஹிப், அதாவது ஹசரத் ஹக்கீம் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களும் அல்லாஹு தாலாவின் அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடையாவார். அவர் மூலமாக பல ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை மற்றவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. ஆனால் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதால் அன்னார் நன்றி செலுத்துபவராக இருந்தார்கள். மனிதர்களுக்கு நன்மை சேர்கின்றது என்பதனால் மனிதகுலத்தின் துன்பங்களை போக்குவதற்காக அன்னார் காட்டிய அக்கறையும் அவர்களின் வலியை குறைப்பவர்களுக்கு அன்னார் தெரிவித்த நன்றியும், அல்லாஹு தாலாவிற்கு அன்னார் செலுத்திய நன்றியும் எத்தகையது என்றால், அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை நான் பின்னர் விவரிப்பேன். தற்போது வஃபாத்தான சிலரை பற்றி கூறி தொழுகைக்கு பிறகு அவர்களின் ஜனாசா காயப் தொழுகையையும் நடத்துவேன். அவர்களில் முதலாமவர் ஹாஃபிஸ் ஷஹபாஸ் அஹ்மத் சாஹிப். ஜமாத்தின் முபல்லிகாக ஐவரி கோஸ்டில் தொண்டாற்றினார்கள். ஜூலை 18 அன்று இதய துடிப்பு நின்றதன் காரணமாக 31 வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹு தாலாவின் அருளால்
இவர் வசியத் செய்தவராக இருந்தார். இவருக்கு பின்னால் இவரது மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். 2008 இவர் குரானே கரீமை மனனம் செய்தார். 2019 ஜாமியாவிலிருந்து பட்டம் பெற்ற பிறகு நமல் பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு மொழியில் ஓராண்டு டிப்ளோமா முடித்தார். அதன் பிறகு பிரெஞ்சு மொழியில் MA பட்டமும் பெற்றார். இவரது நியமனம் அதற்கு பிறகு ஐவரி கோஸ்டில் அமைந்தது. அன்னார் மிகவும் பழகும் தன்மையுடையவராவார். விருந்தோம்பல் செய்பவர், புன்னகை பூத்த முகத்தை கொண்டவர், ஹலீஃபாவின் மீது நேசம் கொண்டவராகவும் தனது பொறுப்புகளை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றிய ஒரு உண்மையுள்ள ஜமாத் தொண்டருமாவார். கடந்த சில காலமாக இவர் உருது மற்றும் ஃபாரசி மொழிகளில் குரானே கரீமே விதிமுறைப்படி ஆன்லைனில் கற்பித்து வந்தார். அன்னாரின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அவர் பணிவுடையவராகவும் பொறுமை மிக்கவராகவும் இருந்தார். யாருக்கும் பாரமாக இருந்ததில்லை. தப்லீக் செய்வதில் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. சில சமயங்களில் தனது வீட்டிலேயே தப்லீக் அமர்வுகளை ஏற்பாடு செய்வார். நகரின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் மிக சிறந்த உறவை கொண்டிருந்தார். தனது ஜமாத் மக்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார். தமக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கும் இடையே எவ்வித இடைவெளியும் ஏற்பட ஒருபோதும் அனுமதித்ததில்லை. தனது பகுதியில் மிகுந்த முயற்சியுடனும் உழைப்புடனும் ஜமாத் கட்டிடங்களை கட்டுவித்தார்கள். குறைந்த செலவில் அழகிய வண்ணங்களில் மசூதிகளையும் கட்டுவித்தார்கள். இவரது மனைவி சபீகா சாஹிபா கூறும்போது, அவர் ஒரு நல்ல பொறுப்புள்ள முபல்லிகாகவும் நல்ல கணவராகவும் பொறுப்புள்ள தந்தையாகவும் இருந்தார். எனக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா ஜமாத்திற்காக பெரிய காரியங்களை செய்வதற்கான நல் வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும். ஜமாத்திற்காக நான் எதையாவது செய்ய விரும்புகிறேன் என்று எப்போதும் கூறி வருவார்கள். மிகவும் துடிப்பு இருந்தது என்று கூறினார்கள். ஜமாத் சொத்துக்கள் மீது அவருக்கு மிகுந்த அக்கறை இருந்தது. சகிப்புத்தன்மை அவரது குணத்திலேயே ஊறி போயிருந்தது. எந்த ஒரு கவலையோ பிரச்சனையோ வந்தாலும் அதை ஒருபோதும் முகத்தில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். கோபம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எப்போதும் சிரித்த முகத்துடனும் புன்னகையுடனும் இருப்பார்கள். அன்போடு விஷயங்களை எடுத்துரைப்பார்கள். நோமான் கதீர் சாஹிப் முபல்லிகாவார்கள் கூறுகிறார்கள், ஹாஃபிஸ் சாஹிப் விவகாரங்களை நன்கு புரிந்து கொள்ளும் ஆளுமை கொண்டவராக இருந்தார்கள். ஜமாத் விவகாரங்களில் அவரிடம் ஆலோசனை கேட்கப்பட்ட போதெல்லாம் தனது மிகச்சிறந்த நுண்ணறிவால் அவர் வழங்கிய ஆலோசனைகள் பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக தெரிந்த விவகாரங்களை கூட எளிதில் தீர்த்து வைக்கும் இளமையிலேயே அல்லாஹ் அவருக்கு பெரும் ஆற்றலை வழங்கியிருந்தான். எஹ்திஷாமுல் ஹக் முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார்கள், அவர்களுக்கு முரப்பிகள் மட்டுமின்றி தனது அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்களுடன் மட்டுமின்றி ஜமாத் அமைப்பினருடனும் மிகவும் ஆழமான தொடர்பை கொண்டிருந்தார்கள். சந்திப்புகளின் போது பலரும் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். சிரமங்களில் இருப்பவர்களுக்கு இரகசியமாக உதவி செய்து வந்தார்கள். ராஃபி தபசும் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் ஜமாத்தின் ஒவ்வொரு வேலையையும் தனது பொறுப்பாகவே கருதி வந்தார். ஏதேனும் ஒரு பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை ஒரு கடமையாக மட்டும் பார்க்காமல் ஒரு வழிபாடாகவும் கருதி செய்வார். கால நேரத்தை கச்சிதமாக பின்பற்றுவது, பொறுப்புணர்வு மற்றும் தூய அர்ப்பணிப்பு ஆகியவை அவரது ஆளுமையின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. மர்ஹூமிடம் இருந்த மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஜமாத்தின் கல்வி மற்றும் தர்பியத்துக்காக அவர் எப்போதும் புதிய புதிய வழிகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார். இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரின் தர்பியத்திலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள். ஒரு முரப்பியிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இதுவாகும். அதேபோல் மர்ஹூமிடம் இருந்த மற்றொரு அசாத்தியமான சிறப்பு என்னவென்றால், அவரிடம் மிகுந்த நற்பண்பும் சுயநலமற்ற சேவையாற்றும் குணமும் இருந்தது. அதை அவர் ஒருபோதும் விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை. அவர் புகழை தேடுபவராக இருக்கவில்லை. மாறாக அல்லாஹு தாலாவின் திருப்தியையே நாடினார். மார்க்க சேவையில் எப்போதும் தம்மை ஈடுபாட்டுடன் வைத்திருந்தார். குழந்தைகளுக்கு திருக்குரானை சரியான உச்சரிப்புடன் கற்றுக் கொடுத்தார். மிகுந்த அன்போடு கற்பித்தார். அவருடைய பல அவரை நினைவு கூறுகிறார்கள். இரண்டாவது குறிப்பு இலிங்கானா மோனி சாஹிபுடையதாகும். இவர் புர்கினோ ஃபாசோவைச் சேர்ந்தவர். அங்கு ஜயீம் அன்சாருல்லாவாக இருந்தார். வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஜூலை மாதத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை ஷஹீதாக்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். 1989 அவர் பையத் செய்திருந்தார்.
உத்வுத் முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார்கள், ஷஹீத் மர்ஹூம் ஜமாத் மற்றும் ஹிலாஃபத் மீது ஆழ்ந்த அன்பு கொண்ட மிகவும் தூய்மையான மனிதராக இருந்தார். அவருக்கு திருக்குரான் மீது மிகுந்த நேசமும் பள்ளிவாயிலுடன் ஆழமான தொடர்பும் வழிபாடுகள், ஹிலாஃபத்துக்கு கீழ்ப்படிதல் மற்றும் ஜமாத் சேவைகளில் தனிச்சிறப்பான ஆர்வமும் இருந்தது. அதேபோல் அப்துல்லா ஜிங்கானி சாஹிப் மல்லிம் விவரிப்பதாவது, அவர் மிகவும் தைரியமானவர், அஞ்சாதவர், இரையச்சம் நிறைந்தவர், தூய மனிதர், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர், நற்பண்பாளர், எளிமையானவர், குறைந்த பேச்சும் ஹிலாஃபத் மீது மிகுந்த அன்பும் கீழ்ப்படிதலும் கொண்ட சிறந்த ஊழியராக இருந்தார். அடிக்கடி பள்ளிவாயிலுக்கு அனைவரையும் விட முன்னதாகவே வந்து திருக்குரான் திலாவத் செய்து கொண்டிருப்பார். அவ்வாறே மௌலானா சாஹிப் விவரிப்பதாவது, ஃபஜ்ர் நேரத்தின் போது அவரது வீட்டை கடந்து செல்லும் போது உள்ளிருந்து திலாவத் செய்யும் சப்தம் கேட்கும். அப்துர் ரஹ்மான் சாஹிப் மண்டல தலைவர் கூறுகிறார், அவர் வயதில் மூத்தவராக இருந்த போதிலும் ஜமாத் ஒழுங்குமுறைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார். தாமும் வருவார், தமது குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வருவார். ஒவ்வொரு கூட்டங்களிலும் நிச்சயம் பங்கேற்பார். உடல்நலக் குறைவு ஏற்படும் நேரங்களில் கூட ஜமாத் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அமீன் பலோச் சாஹிப் கூறுகிறார், நான் அந்த பகுதியில் வசித்து வந்தேன். அவர் சந்தாவை தவறாமல் செலுத்துபவராக இருந்தார். அதேபோன்று மதிப்பிற்குரிய பால்போ சாஹிப் உள்ளூர் முல்லிம் ஆவார்கள். ஷஹாதத்தின் முந்தைய நாள் கூட தனது சந்தா செலுத்துவது குறித்து தொடர்பு கொண்டார். வெளிப்படையாகவே அவரது மார்க்க சேவைக்கான ஆர்வமும் உத்வேகமும் நிறைந்திருந்தது. அவரை பற்றி எழுதியவர்கள் அனைவரும் இந்த சிறப்புகளையே குறிப்பிட்டுள்ளனர். இவர் பின்விட்டு சென்றவர்கள் 2 மனைவிகளும் 13 மகன்களும் மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் அருள்வானாக. மூன்றாவதாக கண்ணியத்திற்குரிய யஹ்யா சோமாரே சாஹிபின் குறிப்பாகும். இவர்கள் மாலியைச் சேர்ந்தவராவார்கள். இவரும் சமீபத்தில் தனது 32 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவரும் ஒரு ஷஹீதாவார். மாலியில் பயங்கரவாதம் காரணமாக சில காலமாக நிலைமை மோசமாக இருந்து வருகிறது. யஹ்யா சோமாரே சாஹிப் அவர்கள் தமது கிராமமான காவ் ரீஜன் பகுதியில் இராணுவ பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இராணுவத்தில் இருந்தார்கள். ஜூலை 4 அன்று வானிலை மோசமாக இருந்தது. பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர் தனது உயரதிகாரியிடம், நான் ரோந்து பணியில் இருக்கும் இராணுவ குழுவின் நலனை விசாரித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். அப்போது ரோந்து பணியில் இருந்த குழுவை சந்திக்க சென்றபோது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலின் போது யஹ்யா சாஹிப் ஷஹீதானார். அவரை பற்றி இராணுவம் எழுதிய கடிதத்தில், ஆகஸ்ட் 22 அன்று அவருக்கு இராணுவத்தில் பதவி உயர்வு அளிக்கப்படவிருந்தது. அவர் சுதந்திர தினத்தன்று பதவி உயர்வு பெற வேண்டியவர். அவருக்கு மெடல் ஆஃப் ஆனர் வழங்கப்படவிருந்தது. இதேபோல் பெரிய நகரத்திலும் அவருக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்படவிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே அவர் ஷஹீதாகிவிட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது சகோதரர் ஃபோதே சோமாரே சாஹிப் கூறுகிறார், யஹ்யா சோமாரே 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டின் போது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படத்தை பார்த்தபோது அவரது உள்ளத்தில் ஒரு தனித்துவமான அமைதியும் மன நிறைவும் ஏற்பட்டது. மாநாட்டின் சொற்பொழிவுகளை கேட்டபோதும், மேலும் ஜமாத்தின் நூல்கள், குறிப்பாக இஸ்லாமிய போதனைகளில் தத்துவ ஞானம் என்ற நூலின் உள்ளூர் மொழியாக்கத்தை படித்தபோதும் அவரது நம்பிக்கை மேலும் உறுதியானது. குறிப்பாக அஹ்மதிய ஜமாத்தின் நிலைப்பாடு அவரது உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் அதே ஆண்டு மாநாட்டின் அருளுக்குரிய நிகழ்வில் அவர் ஜமாத்தில் இணைந்தார். அவரது மனைவி கூறுகையில், அவர் ஒரு முன்மாதிரியான கணவராக திகழ்ந்தார். குழந்தைகளுக்கு மிகவும் அன்பான தந்தையாகவும் எங்கள் தேவைகளை கவனித்துக் கொள்பவராகவும் இருந்தார். கடினமான காலங்களில் அவர் எங்களுக்கு பலமான ஆதரவாக இருந்தார். அவரது பெற்றோர் கூறுகையில், அவர் எங்களிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். வழக்கமாக தொலைபேசியில் அழைத்து எங்கள் நலனை விசாரிப்பார். எங்கள் தேவைகளை கவனித்து கொண்டு எங்கள் கஷ்டங்களை போக்க முயல்வார். அவர் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருந்தார். மாலியின் மிஷனரி இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகையில், அவர் ஒரு புன்னகை பூத்த, கலகலப்பான மற்றும் கொள்கைகளில் பிடிப்புள்ள இளைஞராக இருந்தார். தொழுகை நோன்பை பேணுபவராகவும் ஏழை எளியவர்களின் தேவைகளை கவனிப்பவராகவும்
சொந்த பந்தங்கள் மற்றும் அந்நியர்கள் அனைவருக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்பவராகவும் குடும்ப உறவுகளை பேணுபவராகவும் இருந்தார். அவர் புதிதாக ஜமாத்தில் இணைந்திருந்த போதிலும் அஹ்மதிய ஜமாத்துடனும் வாக்களிக்கப்பட்ட மசீஹி மீதும் அஹ்மதியத்தின் ஹலீஃபாக்கள் மீதும் ஆழமான அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். இவரது தந்தை அஹ்மதி அல்ல, ஆனால் இவரது தியாகத்திற்கு பிறகு ஜமாத்தின் நற்பண்புகளையும் அன்பான அணுகுமுறையையும் கண்டு, முன்பு அஹ்மதியத்தின் உண்மையை ஆராய்ந்து கொண்டிருந்தேன், இப்போது அது எனக்கு தெளிவடைந்து விட்டது என்று கூறி பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். இதேபோன்று அடுத்ததாக குறிப்பிடப்படுபவர் கண்ணியத்திற்குரிய சிராஜுல் ஹக் குரைஷி சாஹிப், ரபுவாவின் துணை அப்சர் ஜல்சா சாலானா ஆவார். இவரும் சமீபத்தில் 86 வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹ்வின் அருளால் இவர் வசியத் செய்தவராக இருந்தார். இவர்களது குடும்பத்தில் அஹ்மதியத் இவரது பாட்டனார் ஹசரத் மியா குத்புத்தீன் சாஹிப் மூலமாக வந்தது. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். கனவு மூலம் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்துவிட்ட செய்தி கிடைத்தது. அதன் பின்னர் அவர் காதியானுக்கு சென்று வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளில் பையத் செய்தார். அவரது பாட்டியும் ஒரு சஹாபியா ஆவார். அல்லாஹு தாலா இவருக்கு 2 மகன்களை வழங்கியிருந்தான். குரைஷி ஃபஸ்லுல் ஹக் மற்றும் குரைஷி அப்துல் கனி சாஹிப். இவர்கள் இருவரும் மார்க்க சேவையில் பெரிதும் ஈடுபட்டவர்கள். வியாபாரம் செய்த போதிலும் எப்போதும் மார்க்க சேவைக்கு தயாராக இருந்தனர். ரபுவா நகரை அமைப்பதிலும் பெரும் பங்காற்றினர். குறிப்பாக தண்ணீர் தேடும் பணி, குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மரங்கள் நடும் பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவரது தாயார் வழியிலும் பாட்டனார் மௌலவி முஹம்மது உஸ்மான் சாஹிப் அவர்களும் ஒரு சஹாபி ஆவார். இன்று இவர்கள் துணை நாசிர் மற்றும் துணை அப்சர் ஜல்சா சாலானாவாக தொண்டாற்றி வந்தார். முறையாக ஜமாத் சேவைகளை சில ஆண்டுகள் முன்பாக ஆரம்பித்தார்கள். இவர்கள் 15 ஆண்டுகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளில் கற்பிக்கும் பணியை செய்து வந்தார்கள். ரபுவாவின் டிஐ கல்லூரியில் கற்பித்து வந்தார்கள். சையது காசிம் அகமது சாஹிப் கூறுகையில், சிராஜுல் ஹக் குரைசி சாஹிப் அவர்களின் மறைவால் ஜல்சா சாலானா அலுவலகத்தின் அனைத்து பணியாளர்களும் ஒரு கருணைமிக்க எளிமையான மூத்த தோழரை இழந்துவிட்டதாக உணர்கிறார்கள். எந்த பணி ஒப்படைக்கப்பட்டாலும் அதை முழு பொறுப்புடன் செய்து முடிப்பார். இவரது பின்விட்டு சென்றவர்களில் 2 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். அதில் ஒரு மகன் கமருல் ஹக் குரைஷி முரப்பியாக வரலாற்று துறையில் பணியாற்றி வருகிறார். அல்லாஹு தாலா மர்ஹூமை மன்னித்து அருள் புரிவானாக. அடுத்தது மதிப்பிற்குரிய லாவல் தையீப் சாஹிப். நைஜீரியாவைச் சேர்ந்த ஜமாத்தின் முபல்லிகான மதிப்பிற்குரிய லாவல் தையீப் சாஹிப் அவர்களின் நினைவு பதிவு இதுவாகும். இவர் சமீபத்தில் தமது 30ஆம் வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இறைவனருளால் இவர் ஒரு மூசி ஆவார். ஜல்சா சாலானா நிகழ்வின் நேரலை ஒளிபரப்பு ஏற்பாடுகளின் போது பள்ளிவாசலின் செயற்கைக்கோள் டிஷ் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏணியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். முதுகெலும்பில் கடுமையான காயம் ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சையளித்தும் உயிர் பிழைக்க முடியவில்லை. பின்விட்டு சென்றவர்களில் இவருக்கு பெற்றோர், மனைவி மட்டுமின்றி சுமார் 11 மாத மகளும் உள்ளார்கள். 2018இல் நைஜீரியாவின் ஜாமியத்துல் முபஷிரீனில் படிப்பை முடித்து முஅல்லிமாக நியமிக்கப்பட்டார். மிகவும் பணிவு மிக்கவர், சுறுசுறுப்பானவர் மற்றும் உண்மையுள்ள முஅல்லிமாக திகழ்ந்தார். ஜமாத் சார்பில் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் தம்மால் முடிந்தவரை மிகச்சிறந்த முறையில் உழைப்புடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றினார். இவரது பெற்றோர் கூறுகிறார்கள், பெற்றோரை கவனமாக பராமரித்து சேவை செய்யும் பொறுப்புள்ள மகனாக விளங்கினார். குறைந்த நிதி ஆதாரங்கள் இருந்தபோதிலும் பெற்றோரின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய எப்போதும் முயன்றார். இவருடைய மனைவி கூறுகையில், இவர் ஜமாத் பொறுப்புகளை நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய போதனைகளையும் அஹ்மதியா ஹிலாஃபத்தின் வழிகாட்டுதல்களையும் நடைமுறையில் பின்பற்றி வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறார். நற்பண்பு, நேர்மை மற்றும் அன்பான குணத்தினால் ஜமாத் உறுப்பினர்கள், ஏனைய முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் என அனைவரிடமும் சமமாக நேசிக்கப்பட்டார். மற்றொரு முஅல்லிம் முனவ்வர் சாஹிப் கூறுகையில், இவர் மிகச்சிறந்த குணநலன், பொறுமை மற்றும் தைரியம் கொண்டவராக இருந்தார். மற்றவர்களை எப்போதும் ஊக்கப்படுத்துபவராக இருந்தார் என்றும் கூறுகிறார்.
மாணவர் பருவத்திலிருந்தே ஜமாத்திற்கு சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோதும் கடுமையான காயத்தினாலும் வலியினாலும் வேதனைப்பட்ட நிலையிலும் ஜமாத் விவகாரங்கள் மற்றும் உறுப்பினர்களின் தர்பியத் குறித்து விசாரித்து கொண்டே இருந்தார். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பையும் அருளையும் வழங்குவானாக. அடுத்த ஜனாசா ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய மாஸ்டர் கஃபூர் அஹமது சாஹிபுடையதாகும். இவர் சமீப காலமாக கனடாவில் வசித்து வந்தார். சாங்லா ஹில் பகுதியின் ஒரு கிராமத்தில் ஜமாத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இவரும் சமீபத்தில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஐவேளை தொழுகையை பேணுபவர், தஹஜுத் தொழுபவர், இரையச்சம் கொண்டவராக இருந்தார். பணிவானவராகவும் ஹிலாஃபத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராகவும் எப்போதும் ஜமாத் அமைப்பிற்கும் ஹிலாஃபத்துக்கும் கீழ்ப்படிந்து நடந்தவராகவும் இருந்தார். மற்றவர்களின் தேவைகளையும் கவனித்து கொண்டார். சிலருக்கு இரகசியமாக நிதியுதவி செய்து வந்தார். ஜமாத்தின் நிதி பங்களிப்புகள், சந்தாக்கள் மற்றும் இதர நிதி திட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றார். வெள்ளிக்கிழமை ஹுத்பாக்களை தவறாமல் கேட்டு மற்றவர்களையும் அதனை கேட்குமாறு அறிவுறுத்தி வந்தார். ஜமாத் ஊழியர்களையும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களையும் பெரிதும் மதித்து வந்தார். பின்விட்டு சென்றவர்களில் இவருக்கு மனைவி, 3 மகன்கள், 3 மகள்கள் மற்றும் 5 பேர குழந்தைகள், அதாவது பேரன் பேத்திகள் உள்ளனர். இவருடைய பேரன்களில் ஒருவர் நைஜீரியாவில் அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜ் ஃபிஜியில் பணியாற்றும் நயீம் இக்பால் சாஹிப் ஆவார்கள். அவர் தந்தை மறைந்த சமயத்தில் பணியிடத்தில் இருந்ததால் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் குடும்பத்தினருக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மர்ஹூமுடன் மன்னிப்புடனும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.